கார்டிசன் சர்க்கிள் எதுக்கு ரிலேட்டட்னா சப்மரைனுக்கு ரிலேட்டடு, நீர்மூழ்கி ரிலேட்டடு. அந்த கார்டிசன் சர்க்கிள் என்னென்னா, நீர்மூழ்கி பார்த்திங்கன்னா, அதாவது சப்மரைன் வந்து தண்ணியில் மூழ்கிறதும் தண்ணியில் மிதக்கிறதுக்கும் வந்து இந்த கார்டிசன் சர்க்கிள் ஒன்று இருக்குது. இந்த கார்டிசன் சர்க்கிள் இஸ் நத்திங் பட் சிலிண்டர். அந்த சிலிண்டருக்குள்ளே தண்ணி போக 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 பார்த்திங்கன்னா சப்மரைன் மூழ்கும். அதே இந்த சிலிண்டர்லேருந்து தண்ணி வெளியே வர அந்த சப்மரைன் வந்து மிதக்கும். ஸோ அந்த கார்டிசன் சர்க்கிள்லேருந்து ரிலேட்டட் டு சப்மரைன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சப்மரைன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அதுவும் நியூக்ளியர் சப்மரைன். இந்தியாவில் இருக்கிறது 2 சப்மரைன் தான். ஒன்று வந்து ஹரிஹண்ட்டு, ஒன்று ஹரிஹாட்டு. அது இல்லாமல் ஒரு 3 டைப் வந்து சப்மரைன் வந்து இந்தியா யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஷிஷுமார் கிளாஸ் சப்மரைன், இன்னொன்று கிலோ கிளாஸ் சப்மரைன், இன்னொன்று கல்வரி சப்மரைன். ஸோ முதல்ல உலகத்தில் வந்து சப்மரைனை வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜெர்மனி தான், டூரிங் வேர்ல்டு வார் 1. அதுக்கப்புறம் தான் சப்மரைனை வந்து எல்லா கண்ட்ரியுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சப்மரைனை பொறுத்தளவு ஒரே ஒரு முக்கியம், அதாவது கார்டிசன் சர்க்கிள். ஷிப்பை பொறுத்தளவு நிறையா முக்கியம். அதில் முக்கியமானது வந்து பிம்சால் லைன். ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோல் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது, அந்த பள்ளத்துக்கு வந்து முடிவே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்தமாரி ஹோல் வந்து அபிஸ்ன்னு சொல்லுவாங்க. த ஹோல் வித்தவுட் எண்டு, இட்ஸ் கால்டு அபிஸ். ஸோ இதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்குள்ளே நோண்டிக்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், அது சென்டர் ஆஃப் எர்த்து போகும்போது கிராவிட்டி 0 ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஒரு ஓட்டை போட்டு அந்த போகவே முடியாது. அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு போகும்போது, அதாவது சென்டர் ஆஃப் எர்த்து போகும்போது நம்மளோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் 0 ஆகி நம்ம அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அபிஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து மெரியானா ட்ரென்ச் சொல்லலாம். அந்த பள்ளத்தை வந்து போயிட்டே இருக்கலாம், ஆனால் எண்டு வந்து வரது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அபிஸ் இஸ் நத்திங் பட் த ஹோல் வித்தவுட் எண்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வார் போயிட்டுருக்கு. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சில இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே போன் ஆஃப் கன்டென்ஷன் சொல்லுவாங்க. அது போன் ஆஃப் கன்டென்ஷன்னா அதுதான் சண்டைக்கு மெயினான காரணமாகவே அமையும். ஸோ காசா ஸ்ட்ரிப்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த காசா ஸ்ட்ரிப்பு பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள நடுவில் உள்ள இடம். அந்த காசா ஸ்ட்ரிப்பை வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிச்சுட்டே இருக்குது. அதனால் பாலஸ்தீன் வாழ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதேமாதிரி இன்னொரு இடம் இருக்குது, அது கோலன் ஹைட்ஸ்னு சொல்லுவாங்க. கோலன் ஹைட்ஸ் பார்த்திங்கன்னா சிரியாவோட இடம். அதை வந்து இஸ்ரேல் பிடிச்சி வச்சுட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா ஒன்று இருக்குது, ஃபிலடெல்ஃபி கொரிடார்னு சொல்லு. அந்த கொரிடார் பார்த்திங்கன்னா எகிப்து பார்டராக இருக்கிற ஒரு கொரிடார். ஸோ அதுவும் இப்போ பாலஸ்தீனுக்கு சொந்தமானது தான். அதையும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து வச்சு அந்த பகுதியுமே தனக்கு சொந்தமாக கொண்டாடுது. டோட்டலாக முக்கியமான 3 ஏரியா, அதான் போன் ஆஃப் கன்டென்ஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் போன் ஆஃப் கன்டென்ஷன் எது பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ போன் ஆஃப் கன்டென்ஷன் இஸ் நத்திங் பட் அதான் வந்து காஸ் ஃபார் ப்ராப்ளம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹலால் ஃபுட்டுன்னு சொல்லி. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் முறைப்படி மல்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மல்ஹர் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. மல்ஹர் சர்டிஃபிகேஷன் என்னென்னா, ஆடையோ இல்லை கோழியோ இந்து முறைப்படி அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதைப்படி வந்து உணவு சமைச்சாங்கன்னா அதுதான் மல்ஹர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி உணவுக்கு வந்து மல்ஹர் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க.